4 நாளில் ஜெயிலரை நாக் அவுட் செய்த பிரபாஸ். சலார் வசூல் இத்தனை கோடியா? பிரசாத் நில் இயக்கத்தில் பிரபாஸ் நடித்த சலார் திரைப்படம் 4 நாட்களில் ஜெயிலர் படத்தின் அதிகாரப்பூர்வ வசூலை முறியடித்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஆண்டு பாலிவுட்டுக்கு அடுத்து அதிக வசூல் ஈட்டியது கோலிவுட் தான். தெலுங்கு சினிமாவில் இந்த ஆண்டு வெளியான சீனியர் நடிகர்களின் படங்கள் எல்லாம் பெரிய வசூல் செய்யவில்லை. ஆனால் அதற்கெல்லாம் ஈடு செய்யும் விதமாக கிறிஸ்துமஸை முன்னிட்டு வெளியான பிரபாஸ் படம் மிக பெரிய வசூல் வேட்டையை நடத்தி வருகிறது. ஷாருக் கானின் டங்கி படத்துடன் மோதினாலும் அந்த படம் காமெடி படம் என்பதால் ஆக்ஷன் விரும்பிகள் தான் இந்தியா முழுவதும் அதிகம் உள்ள நிலையில் சலார் சக்கை போட்டு வருகிறது. நல்ல திரைக்கதை எல்லாம் தேவையில்லை. தங்களுக்கு பிடித்த ஹீரோக்கள் ஸ்லோ மோஷனில் நடந்து வந்தாலே போதும். சில துப்பாக்கி காட்சிகள் இடம்பெற்றால் பாக்ஸ் ஆபீஸ் தெரிக்கும் நிலைக்கு இந்தியா சினிமா தள்ளப்பட்டு வருகிறது. ஆரோக்கியமான விஷயம் இல்லை என்றாலும் ரசிகர்கள் அந்த பில்டப்பை தான் ரசிக்கிறாங்க என்பது தெளிவாக தெரிகிறது. சலார் படத்திற்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் குவிந்தாலும் தெலுங்கு ரசிகர்கள் தங்களுக்கு கிடைத்த பெரிய ஆயுதம் இதுதான் என அந்த படத்தை பார்த்து வருவதாக கூறுகின்றனர். பிரபாஸ் நடிப்பில் வெளியான படங்கள் வரிசையாக சொதப்பி வந்த நிலையில் சலார் படம் 4 நாட்களில் கிறிஸ்துமஸ் விடுமுறையை சரியாக பயன்படுத்தி கொண்டு 500 கோடிக்கும் அதிக வசூலை ஈட்டியிருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். அதிகாரப்பூர்வமாகவோ 3 நாட்களில் சலார் படம் 405 கோடி ரூபாய் வசூல் செய்த நிலையில் கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு மேலும் அதிக வசூலை ஈட்டி தந்திருப்பதாக கூறுகின்றனர். 4 நாட்களில் சலார் திரைப்படம் 526 கோடி ரூபாய் வசூல் ஈட்டியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் ஜெயிலர் படத்தின் அதிகாரப்பூர்வ வசூலான 525 கோடிக்கு அதற்குள் வேட்டு வந்து விட்டதாக என்றும் தென்னிந்தியாவில் அதிக வசூல் ஈட்டிய படமாக இந்த ஆண்டு சலார் மாறப்போகிறது என்றும் கூறி வருகின்றனர். ஆனால் இன்று மாலைதான் அதிகாரப்பூர்வ வசூல் குறித்த நிலவரம் தெரிய வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. 4 நாட்களில் கடக்கவில்லை என்றாலும் 5வது நாளான இன்று கடந்துவிடும் என்றும் கூறுகின்றனர். ஜெயிலர் வசூலை மட்டுமல்ல 2வது வாரத்தின் விஜயின் லியோ படத்தின் பாக்ஸ் ஆபீஸுக்கும் ஆப்பு அடிக்க காத்திருக்கிறார் பிரபாஸ் என்றும் இதே ஸ்பீடில் படம் ஓடினால் 1000 கோடி வசூல் சாத்தியம் என்றும் டாலிவுட்டில் நம்பிக்கை ஒளியை ஏற்றி வருகின்றனர். பிரபாஸ் சலார் படம் ஹிட் அடித்ததால் அடுத்து அவர் நடிப்பில் உருவாகி வரும் கல்கி படத்திற்கு மிக பெரிய ஹைப் எகிரும் என்றும் அந்த படத்தில் கமலஹாசன் நடித்து வரும் நிலையில் படம் இன்னும் பெரிய உச்சத்தை தொடும் என்றும் கணிப்புகள் வெளியாகியுள்ளன. பிரபாஸின் படங்கள் தற்பொழுது ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. இது அவருக்கு ஒரு நல்ல ஜாக்பாட்டாகவே இருக்கிறது. பாகுபலிக்கு அடுத்து இந்த வெற்றியை சுமக்கிறார் பிரபாஸ். எனதான் பிரபாஸ் படங்கள் கோடிக்கணக்கில் வசூல் ஈட்டினாலும் போற போக்க பார்த்தால் ரஜினி விஜயை பின்னுக்கு தள்ளிவிட்டு இவர் அடுத்த சூப்பர் ஸ்டார் இல்லை தளபதி இடத்தை பிடித்து விடுவாரா என்ற கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில் இருக்கின்றது. கல்கி படம் வந்தால் தான் தெரியும் பிரபாஸ் எந்த இடத்தை பிடிக்கிறார் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்.